அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையோடு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. காரணம், நாங்கள் அனைவர்களும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நான் ஏன் முஸ்லீமாக இருக்கிறேன்? என் பெற்றோர் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் நான் முஸ்லீமாக இருக்கிறேனா? இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தால் ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும், அல்லது பொருளாதார லாபங்கள் கிடைக்கும், எனக்கென்று ஒரு கௌரவம் இருக்கும். இப்படியான நோக்கங்களுக்காக வேண்டிய ஒருத்தர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதாயிருந்தால் அவர் இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் நான் மரணித்தால் மண்ணோடு மண்ணாகும் அளவுக்கு கேவலமானவன் கிடையாது. மரணத்தின் பின்னால் ஒரு விசாரணை இருக்கிறது. எல்லாம் தெரிந்த ரப்புல் ஆலமீன் என் செய்திகளை பிரபலியப்படுத்த விசாரிக்கிறான். அந்த விசாரணை நாளையிலே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த விசாரணையிலே நாம் வெற்றி பெற்று சுவனத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்குத்தான் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோக்கத்துக்காக வேண்டி அவர் இஸ்லாமாக இருக்கின்றார் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படைகள் தெரிந்து அவர் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதுக்கென்று சில பேசிக்குகள் இருக்கும். அந்த பேசிக்கில் தான் அந்த விஷயத்தை நாங்கள் படித்து கொள்ள முடியும். அந்த பேசிக் இல்லாமல் உலக காரியங்கள் கூட நாங்கள் செய்ய மாட்டோம். இஸ்லாமிய மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அதை நாங்கள் பார்ப்பது குறைவாக இருக்கிறது. காரணம், இஸ்லாத்தை இரண்டு நோக்கத்தோடு பின்பற்றுகின்ற பழக்கம் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலாவிடத்தில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அடுத்தது, உள்ளத்தில் இருக்கிறது, வாயால் சொல்லுவது கிடையாது, அல்லது அதை சிந்திப்பது கிடையாது. ஆனால் உள்ளத்தில் அதுவும் கொஞ்சம் இருக்கிறது. அதை என்னை நானே கேள்வி கேட்கின்ற பொழுது எனக்கு அது தெரிய வருகிறது. இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற பொழுது ஒரு கௌரவம் கிடைக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற பொழுது ஒரு தலைமைத்துவம் கிடைக்கிறது. இஸ்லாத்தை சரியாக எடுத்து நடக்க நடக்க அவருக்கு பின்னால் சமுதாயங்கள் உருவாகிறார்கள். இஸ்லாத்திலே அமளிபாதத்துகள் செய்கின்ற பொழுது அவருக்கு வங்கிசங்கள், அவருடைய பதவிகள், அவருக்கென்று கௌரவங்கள், அவருக்கென்று பட்டங்கள், இதுவும் சேர்ந்துதான் கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தாமல் கௌரவங்களை தருகின்ற காரணத்தினால் அதுவும் ஒரு மறைமுகமான நோக்கமாக இருக்கிறதுனால அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்கள் பேசிக்கை மறந்து விடுவார்கள். உலகாயுத நோக்கங்கள் அதிகரித்து கொண்டே வரும். அவர் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார், காசி பணங்கள் வருகின்ற பொழுது இந்த நேரத்திலே அவர் இந்த அடிப்படைகளை மறந்து விடுவார். இன்னும் உள்ள பாத்திலான மதங்களும் இப்படித்தான். அவர் சரியான பேசிக்கு போய் சிந்திக்க ஆரம்பித்தால் வருகின்ற வருமானம் இல்லா போயிடும், அல்லது கிடைக்கின்ற காசிகள் குறைந்திடும், அல்லது சமுதாயத்துடைய அந்த இமேஜ் குறைஞ்சிடும், என் பேரில் வச்ச நம்பிக்கை குறைந்திடும், நாளைக்கு எதிர்பார்த்து போகின்ற அந்த பதவி கிடைக்காமல் போயிடும், அல்லது எல்லாரும் என்னை பாராட்டி கொண்டிருக்கின்ற அந்த நிலை மாறிவிடும். இப்படியான நோக்கங்கள் இந்த பேசிக்குள்ள வருவதை தடை செய்கின்றது. அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அடிப்படை பேசிக்குகள் தெரியாமல் பின்பற்றினால் அதனால் என்ன நடக்கும் என்றால் 4 பேர் 4 மாதிரி இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள். அதனால் என்ன நடக்கும்? 4 பேரும் சண்டை செய்வார்கள், 4 பேரும் தனித்தனியாக பள்ளி கட்டுவார்கள், 4 பேரும் அதன் பின்னால் 4 பாட்டிகள் உருவாகும்.
அது 40 ஆகும். அதன் பின்னால் அது 400 ஆகும். அதன் பின்னால் ஈடு செய்ய முடியாத பிரச்சனையாகும். அதன் பின்னால் வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் என்று போகும். அதன் பின்னால் என்ன வரும்? நீ இதை பின்பற்று, நீ அதை பின்பற்று, நீ அதை பின்பற்று. இஸ்லாத்தில் 10 மார்க்கம் உள்ளுக்கு இருக்கும். யாரும் யாரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது, அவரவர் விரும்பின மாதிரி என்று வெளியில் உள்ளவன் ஒரு தீர்ப்பு சொல்லி, இந்த நிகழ்வு இந்த பேசிக்கை படிக்காமல் பின்பற்றுகின்ற பொழுது இஸ்லாம் சீரழிகிறது.